யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் பல பகுதிகளாக நாம் பிரித்து இதுவரை 21 வரையிலான வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம். 21 வரையிலான வசனங்கள். அடுத்த பகுதியானது 22 முதல் 25 வரை. 22 முதல் 25 வரை. இந்த பகுதிக்கு நாம் எப்படி தலைப்பு கொடுக்கலாம் என்றால், தேவனுடைய வசனத்தை செய்யும்படி தீவிரப்படுதல். இதற்கு முந்தைய பகுதியிலே 19 முதல் 21 வரை வசனங்களை நம்ம பார்த்தபோது கேட்பதற்கு தீவிரமாயிருங்கள் அப்படின்னு சொல்லி யாக்கோபு கூறினார். இந்த அடுத்த பகுதியில் 22 முதல் 22 வரையிலான பகுதியில் நீங்கள் கேட்ட வசனத்தை செய்வதற்கு தீவிரமாயிருங்கள். முதலாவதாக என்ன கூறினார்? கேட்பதற்கு தீவிரமாக இருக்கணும். அடுத்த பகுதியில் என்ன கூறுகிறார் என்றால், நீங்கள் கேட்ட வசனங்களை செய்வதற்கு தீவிரமாய் இருக்க வேண்டும். கேட்டால் மட்டும் போதாது. அப்ப கேட்கிற வசனங்களை நீங்கள் அபியாசப்படுத்த வேண்டும். ஒரு பிரசங்கம் கேட்கிறோம் என்றால், ஒரு உபதேசம் கேட்கிறோம் என்றால், அது எதற்காக உபதேசிக்கப்படுகிறது, பிரசங்கிக்கப்படுகிறது என்றால், அதை நாம் கை கொள்வதற்காகத்தான். இப்போ பிரசங்கம் முடிந்தவுடனே பிரசங்கியாரை பார்த்து, நல்லா இருந்தது பிரசங்கம், உங்கள் உபதேசம் நல்லா இருந்தது பிரதர், புகழ்ந்து பேசுகிறோம் இல்லையா, அதெல்லாம் நல்லது தான். அவரை புகழ்ந்து பேசுவதற்கு அல்ல பிரசங்கம். பிரசங்கியாரை புகழ்ந்து உயர்த்தி காண்பிப்பதற்கு அல்ல பிரசங்கம். அந்த பிரசங்கமானாலும் உபதேசமானாலும் அவர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவதன் நோக்கம் என்னவென்றால், அதை கை கொள்வதற்காகத்தான். ஊழியக்காரர் நல்லா பிரசங்கம் பண்ணுறாரியா, ஊழியக்காரர் நல்லா பிரசங்கம் பண்ணுறாரு, இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம கை கொள்ளுகிறோமா இல்லையா? அமெரிக்க தேசத்திலேருந்து ஊழியக்காரரை வர வைப்போம், இங்கிலாந்து தேசத்திலேருந்து வர வைப்போம், கேரளாவிலேருந்து வர வைப்போம், எங்கேருந்து வேண்டுமானாலும் வரட்டும். வந்து பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் முக்கியம் அல்ல, கேட்கிற நாம் அவர்கள் மூலமாக கேள்விப்படுகிற வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறோமா, அந்த வசனங்களை அபியாசப்படுத்துகிறோமா, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ யாக்கோபு படிப்படியாக கூறி வருகிறார். முதலாவதாக என்ன கூறினார் என்றால், நீர் கேட்பதற்கு தீவிரமாயிருங்க. அடுத்த பகுதியில் என்ன கூறுகிறார்? அதை கை கொள்வதற்கு தீவிரமாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான ஒன்று. இப்போ இந்த பகுதியில் அந்த 22வது வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். தெளிவாக கூறுகிறார். தெளிவாக இருக்கு. அல்லாமலும் அப்படின்னா, இதுக்கு முந்தைய பகுதியில் என்ன சொன்னார் என்றால், கேட்பதற்கு நீங்கள் தீவிரமாக இருங்கள். அப்படியே விட்டு விடாமல், சரிப்பா நீங்கள் கேட்பதற்கு தீவிரமாக ஆயிட்டீங்க, அது அப்படியே நிறுத்திடாத. கேட்பதற்கு மட்டும் தீவிரமாக அப்படியே நின்று விடாமல் அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்வதற்காகத்தான் அல்லாமலும். அப்போ அந்த அல்லாமலும் என்கிற வார்த்தை நமக்கு என்ன கற்றுத்தருகிறது, எதை உணர்த்துகிறது என்றால், இதுக்கு முந்தி நீங்கள் கேட்டவைகளோடு நின்று விட வேண்டாம், இன்னும் இருக்கிறது, அடுத்த படிக்கு நீங்கள் செல்ல வேண்டும். தான் அல்லாமலும். அப்படின்னா இதோடு இல்லைப்பா, நம்ம ஒருத்தருக்கு வீட்டுக்கு கூப்பிடுகிறோம். அந்த வீட்டுக்கு ஒரு நபர் வந்த உடனே அவருக்கு ஒரு பரிசு பொருள் கொடுக்குறோம். பரிசு பொருள் கையில் கொடுத்த உடனே அவர் வாங்குறார், கிளம்புறார். இருங்க பிரதர், கொஞ்சம் இருங்க அப்படின்னு அர்த்தம் என்ன? இன்னும் வேற ஏதோ கொடுக்க போகிறோம், இன்னும் வேற ஏதோ கொடுக்க போகிறோம் இல்லையா? அப்போ யாக்கோபு என்ன கூறுகிறார்? அல்லாமலும் அப்படின்னும் போது, தம்பி இதுக்கு நீ கேட்பதற்கு தீவிரமாக இரு அப்படின்னு சொல்லி கேட்ட, அது அப்படியே கேட்டால் மட்டும் போதும் என்று எண்ணி விடாதபடிக்கு அடுத்த படிக்கு
நீ உயரணும், அடுத்த படி நீ எடுத்து வைக்கணும் இல்லையா? அதுக்காக தான் அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல். அப்போ யாக்கோபு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார். சந்தோஷப்படாதப்பா, நான் வசனத்தை நல்லா கேட்கிறேன் பிரதர். எந்த ஊரில் மீட்டிங் நடந்தாலும் நான் போயிடுவேன், எந்த கூட்டம் நடந்தாலும் நான் போயிடுவேன், எந்த வீட்டு கூட்டமாக இருந்தாலும் நாங்கள் தவறாமல் கடந்து சென்று விடுவேன். நல்லது தான். ஆனால் யாக்கோபு என்ன கூறுகிறார்? நீ போகிறது நல்லதுப்பா, நீ ஒரு கூட்டத்துக்கு போனாலும் சரி, வருஷத்துக்கு ஒரே ஒரு கூட்டத்தில் நீ கலந்து கொண்டாலும் அந்த கேட்ட வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் நீ தான் கர்த்தருடைய பார்வையில் சரியாக இருக்கிற அப்படின்னு அர்த்தம். அப்போ யாக்கோபு என்ன கூறுகிறார் என்றால், நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரம் அல்லாமல். அப்போ வசனத்தை கேட்டுட்டு அப்படியே போனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம், நம்மை நாமே ஏமாற்றுகிறோம். அப்போ நான் நல்லா கேட்குறேன் பிரதர், சந்தோஷப்படாத. கை கொள்ளுகிறாயா? கை கொள்ளாவிட்டால் உன்னை நீயே வஞ்சித்து கொண்டிருக்கிறாய். அதுதான் என்னுடைய விளக்கம் இல்லையா? அப்போ திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அதுக்கு தான் அல்லாமலும் அப்படின்னு சொன்னார். கேட்பதோடு விட்டு விடாதபடிக்கு அந்த கேட்ட வசனத்தை நீங்கள் என்ன செய்யணும்? அபியாசப்படுத்தணும், அதன்படி நடக்க பார்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இல்லாத ஒரு காரியம் என்ன? வசனத்தின்படி வாழ்க்கை இல்லை. யாரிடத்துல இல்லை? பேசுகிற என்னிடத்திலையும் இல்லை, கேட்கிற உங்களிடத்திலும் இல்லை, இந்த உலகத்தில் யாரிடத்திலும் அந்த பழக்கம் இல்லை. அப்போ உலக அளவில் கிறிஸ்தவம் கெட்டு போயிருக்க காரணம் என்ன? அவமானப்பட காரணம் என்ன? இந்த வசனங்களை பிரசங்கிக்கிறோமே ஒழிய நாம் அதை கை கொள்வதில்லை. தேவன் எதை எதிர்பார்க்கிறாரு? இப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் வருவோம், 7ஆம் அதிகாரம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். 24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு. இயேசு கிறிஸ்து என்ன கூறுகிறார்? நல்ல வசனத்தை கவனித்து பார்ப்போம், நல்லா கவனிங்க, சொல்லும் போது வாசிக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு. அப்படியே விட்டுட்டாரா? கேட்கிறவன் பாக்கியவான் அப்படியே விட்டுட்டாரா? இந்த வசனங்களை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு? நீ கேட்பதை விட நீ செய்யணும் தம்பி. கேட்பதோடு நின்று விடாமல் அந்த வசனத்தின்படி நீ வாழ்ந்தால்தான் நீ எப்படிப்பட்டவனாக இருப்ப? அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு. 26வது வசனத்தில் தெளிவாக இருக்கு பாருங்க. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு. தெளிவாக சொல்லுகிறார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார். நீ கேட்டு அவளின்படி செய்தால் நீ கற்பாறையின் மேல் வீட்டை கட்டுற. என்ன காற்றடித்தாலும் என்ன பெருமழை வந்தாலும் அந்த வீடு அழியவே அழியாது. ஆனால் மணலின் மேலே நீ கட்டுனன்னு வைத்துக்கொள்வோம். நீ கேட்டும் வசனத்தை கேட்டும் அதை கை கொள்ளாமல் போனால் நீ எங்கே கட்டுகிறாய்? உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கே கட்டப்படுது? கிறிஸ்துவாகிய கண் மலையின் மேல் அல்ல, மணலின் மேல். அதனால தான் சோதனை வரும்போது அநேகர் விழுந்து விடுகிறார்கள். சோதனை வரும்போது தேவனை விட்டு விலகுகிறார்கள், தேவனை குற்றப்படுத்துகிறார்கள். சமீபத்தில் கேரள மாநிலத்தில் நல்ல மழை. கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய குடிசை வீடுகளுக்குள்ள எல்லாம் தண்ணீர் நுழைந்து விட்டது. அந்த வீடெல்லாம் அடித்து செல்லும் தருவாயில் இருக்குது. ஏன் தெரியுமா? அதெல்லாம் மணலின் மேலே கட்டப்பட்டிருக்கு.
எத்தனை காலம் நீடிக்கும், எத்தனை காலம் தொடர்ச்சியாக அது நிலை நிற்கும் சொல்ல முடியாது. ஆனால் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடானது எவ்வளவு காற்று வந்தாலும் சுனாமியே வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? அப்போ யாக்கோபு இயேசு கிறிஸ்து சொன்ன அடிப்படையில் தான் யாக்கோபு கூறுகிறார், நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்லாமல் அவைகளின்படி செய்கிறவர்களாயும் இருக்க வேண்டும், இல்லை என்றால் உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்வீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்போ மத்தேயு 23ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். மத்தேயு 23. இந்த 23ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். எவ்வளோ தெளிவாக இருக்கு. ஆண்டவர் சொல்றார், யூத தலைவர்கள், யூத மத தலைவர்கள், ரபிக்கள், அந்த காலத்தில் இருந்த குருமார்கள், இவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே அமர்ந்து பிரசங்கம் பண்ணுகிறார்கள், மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார்கள். மோசையை போல ஆரோனை போல நின்று பிரசங்கம் பண்ணுகிறார்கள். ஆனால் சொல்லுகிறதின்படி செய்கிறதே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அவரை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களுக்கு என்ன சொன்னார் என்றால், அவர்கள் சொல்வதை கேளுங்க, அவங்க செய்கையின்படி நீ என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால், அந்த வசனம் பேசுகிறது என்றால், இந்த பிரசங்கமானது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வருகிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வார்த்தைகள் கொடுக்கப்படுவது எதற்கென்றால் கை கொள்வதற்குத்தான். இதனால தான் கிறிஸ்தவத்தில் பெரிய வீழ்ச்சி. நம்மால் மற்றவர்களை நேசிக்க முடியுதா? மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியுதா? மற்றவருடைய துன்பங்களை உணர்ந்து கொள்ள முடியுதா? மற்றவருடைய வேதனையை உணர்ந்து கொள்ள முடிகிறதா? தரித்திரத்தில் இருக்கிறவர்களை அவர்கள் சொல்லாமல் நாமளே தேடி சென்று உதவி செய்கிற பழக்கம் நமக்கு இருக்கா? இல்லை இல்லை, கேட்டாலே செய்ய மாட்டோம். தேடி சென்று எப்படி செய்வோம்? ஒரு தரித்திரமான ஒரு சகோதரனை பார்க்கும்போது அவன் நாவை திறந்து அவனுடைய தரித்திரத்தை சொல்வதற்கு முன்பதாகவே என் உள்ளம் உருகுமேயானால், அவனுக்காக என் மனதிலே கவலை தோன்றுமேயானால், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், என்னை நடத்துகிறார், என்னை உணர்த்துகிறார் என்று அர்த்தம். மற்றவர்களை பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு உருக்கம், மனதுருக்கம், ஒரு அன்பு இல்லை என்றால் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தும் அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறேன், வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறேன், அதுதான் அதுக்கு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. நான் மற்றவர்களுக்கு இறங்கும் போது தான் தேவன் எனக்கு இறங்குகிறார் இல்லையா? நான் இறங்காமல் போனால் என் பரமபிதா எனக்கும் இறக்கப்பட மாட்டார். இப்போ வசனத்தை கேட்கும்போது அந்த வசனத்தின்படி வாழ கற்றுக்கொள்ளுகிற மனிதன் தான், விசுவாசி தான், கற்பாறையாகிய கிறிஸ்துவின் மேல் தன் ஆவிக்குரிய வாழ்வை கட்டினவன். அப்போ ஆவிக்குரிய வாழ்வு பலனடைய வேணுமானால் என்ன செய்யணும்? அடிப்படை என்ன? வசனங்களை கை கொள்ளணும். கை கொள்ளாமல் வளர முடியாது. பிரசங்கத்தை கேட்பதினால் வாழ்நாள் முழுவதும். பிரதர், இதுவரை 10 முறை வேதாகமத்தை அப்படியே வாசித்திருக்கேன். உன்னை யார் அப்படி வாசிக்க சொன்னது? அது ஒரு பெருமையா? நீ 10 முறை அல்ல 10,000 முறை வாசித்துட்டு போ, ஒரு வசனத்தை நீ கை கொண்டிருக்கிறாயா? ஆண்டவராக தான் கேட்கிறாரு இல்லையா? நீ வசனத்தை கை கொண்டிருக்கிறாயா? அதுதான் முக்கியம். ஆண்டவருடைய பார்வையில் அவருடைய வசனத்தின்படி கேட்டு நாம் அதன்படி வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய சித்தம். அதைத்தான் யாக்கோபு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவும் கூட அதைத்தான் சொல்லி வைத்தார். இப்போ லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். அதில் 46வது வசனம் வாசிங்க.
என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்னை பார்த்து ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் நான் சொல்லுகிறபடி செய்யறதே இல்லை. ஒருவரும் செய்யறது இல்லையா? ஆவிக்குரிய கூட்டம், பேரின்ப பெருவிழா, உயிர் மீட்சி கூட்டம், உபவாச கூட்டம், இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் வைத்து என்ன மாற்றம் வருகிறது? கிறிஸ்தவத்தில் என்ன மாற்றம் வந்திருக்கிறது? இதுவரை மாற்றம் வந்திருக்கிறதா என்று கேட்போமானால் ஒரு மாற்றமும் இல்லை. இதை நடத்துகிற ஊழியர்களுக்கு மாற்றம். என்ன மாற்றம் அப்படின்னா, கார் வந்திருக்கு, சொந்தமாக வீடு கட்டியிருக்காங்க, பணம் பெருகி இருக்கு, வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறாங்க, அந்த மாற்றம் வந்திருக்கிறது. ஆனால் சபையிலும் விசுவாசிகள் மத்தியிலையும் ஆவிக்குரிய மாற்றம் வந்திருக்கிறதா? வசனத்தை கை கொள்ளுகிறோமா? வசனத்தை நீ நன்றாக கை கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தா உனக்கு எதுக்குப்பா பேரின்ப பெருவிழா? உனக்கு எதுக்கு சந்தோஷ பெருவிழா? யாரோ நடத்தி உன்னுடைய காணிக்கையை அபகரிக்கிறார்கள், நீ ஏமாந்து கொண்டு கொடுத்து கொண்டு இருக்கிறாய் இல்லையா? இதுதான் நடைபெற்று வருகிறது. இதை சொல்லப்போனால் சொல்லுகிற ஆளு கள்ள தீர்க்கதரிசி, இல்லைன்னா முட்டாள். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, தெளிவாக சொல்லுது, நீ வசனத்தை கேட்கிறவனாய் மட்டுமல்லாமல் அதன்படி செய்ய வேண்டும். இப்போ யாக்கோபு 1 அதிகாரத்துக்கு வருவோம். அதில் 23வது வசனம், எண்ணத்தினானெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். திருவசனத்தை நல்ல உதாரணம் சொல்லி இருக்கிறார் யாக்கோபு. தம்பி, நீ கண்ணாடி முன்னால் போய் பாரு, நல்லா பவுடரெல்லாம் போடு, நல்லா பவுடர் போடு, முடியெல்லாம் நல்லா வெட்டி நல்லா அழகாக வெளியில் போகிறதுக்கு முன்னால் உன் உருவத்தை பாரு, பேண்ட் எப்படி இருக்குது, ஷர்ட் எப்படி இருக்குது. சில பெண்களெல்லாம் கண்ணாடியின் முன்னால் நின்னா 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் எதற்கு தான் நிற்பாங்கன்னு தெரியாது இல்லையா? அவசரமாக ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு திருமணத்துக்கு போகணும், சபைக்கு போகணும், 1/2 மணி நேரம் கண்ணாடி முன்னால் நிற்பார்கள். அந்த 1/2 மணி நேரம் முன்னால் நின்றுட்டு வர்ற வழியில் ஏதாவது ஒரு கடையில் கண்ணாடி இருந்தால், இல்லை ஒரு காரில் கண்ணாடி இருந்தால் அதுலேயும் பார்த்துக்கிடுவாங்க. என்ன அர்த்தம்? வீட்டில் வச்சு பார்த்தது பறந்து போச்சு, இங்கே வர்ற வழியில் முடி பறந்துருக்குமோ. நிறைய பேர் என்ன பண்ணுறான், இந்த சைடில் நிறுத்தி போட்டிருக்கும் போது இந்த பைக்கில் இருக்கிற கண்ணாடியை வச்சு வீட்டிலையே முகத்தை பார்த்துட்டு வர்றேன் இல்லை, அப்போ வெளியில் வந்து நான் மறந்துடுறேன். மறுபடியும் அதில் போய் முகம் நல்லா இருக்கா, ஓ முகம் இனி எத்தனை முறை பார்த்தாலும் ஓ முகம் தானே இல்லையா? வண்டியை நிறுத்தி விட்டு திரும்பி வந்து பார்த்தா கண்ணாடியை நம்ம நேராக வச்சுருப்போம், அது திரும்பி வேறு பக்கம் இருக்கும். யாக்கோபு சொல்லுகிறா, நீ கண்ணாடி முன்னால் நின்று பார்க்கிற வெளியில் போனவனுடைய உருவம் என்னதென்பதை மறந்து விடுகிறாய். நல்ல உதாரணம். நீ திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாமல் இருந்தால் நீ எப்படிப்பட்டவன்? கண்ணாடியிலே உன் முகத்தை பார்த்து உருவத்தை, உன்னுடைய உருவம் எப்படிப்பட்டது என்பதை சற்று நேரத்திலே மறந்து விடுவாய் இல்லையா? வசனம் என்பது நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யணும், கிரியை நடப்பிக்கணும். ஒரு தீய காரியத்தை நான் பார்ப்பேனாகில் அந்த தீய காரியத்தை நான் பார்க்கும்போது மற்றவர்கள் வந்து தம்பி அதை பார்க்காதன்னு சொல்லக்கூடாது. எனக்குள்ளா இருக்கிற வசனமே சொல்லணும், நீ அதை பார்ப்பது தவறு. அப்போ கர்த்தருடைய வசனம் எனக்குள்ள கிரியை செய்யணும். கீழ்ப்படிதல் வேணும், நமக்குள்ள கீழ்ப்படிதல் வேணும். இந்த கீழ்ப்படிதல்லாம் எப்படி வரும்? தேவனுடைய வசனத்தின்படி வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனால் தானே. 119ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். வாலிபன் தன் வழியை எப்படி சுத்தம் பண்ண முடியும்? தேவனுடைய வார்த்தையின்படி தன்னை காத்து கொள்வதினால். யாக்கோபு சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையின்படி உன்னை காத்துக்கொள். அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடு. தேவனுடைய வார்த்தையை கேட்பதோடு நின்று விடாமல் அதன்படி செய்யணும் தம்பி.
செய்யாமல் இருந்தால் உன்னுடைய ஆராதனை வீண், ஆவிக்குரிய கூட்டங்கள் வீண். இல்லையா? நீ கர்த்தருக்கு என்று கொடுப்பதும் வீணாக போயிடும். நீ உன்னுடைய அலைச்சலும் வீணாக போகும். நீ 50 ஆண்டு ஊழியம் செய்தாலும் 60 ஆண்டுகள் நீ விசுவாசியாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் போனால் உன்னுடைய வாழ்க்கை வீண், ஒரு பிரயோஜனம் இல்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாம். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லோரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில், தெளிவாக சொல்றார். தம்பி, நீ பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் நல்லது, ஊழியக்காரையா நீ பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் நல்லதாயா, நீ கை கொண்டு போதித்தால் நீ பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்ப. கை கொள்ளாமல் போதித்தா ஒரு மூலையில் போய் நிற்கணும், சிறியவனாக இருப்ப, ஒரு மூலையில் வைக்கப்பட்டு நிற்கணும். அப்போ பிரசங்கிப்பதை விட முக்கியம் எது? அதுதான் முக்கியம். வெரி குட். எது முக்கியம்? பிரதர், எனக்கு பிரசங்கமே வரல, தெரியல, சந்தோஷப்படு, அப்படியே இரு. ஆனால் நான் கை கொள்ளுகிறேன் இல்லையா, அதுதான் முக்கியம். ஆண்டவர் எதிர்பார்ப்பது அது. அவர் அருமையான பிரசங்கியார், அது இருக்கட்டும், கை கொள்றாராப்பா. உலக பிரசித்தி பெற்ற பிரசங்கியாரை விட ஒரு மூளையில் யாருக்கும் தெரியாமல் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிறான் இல்லையா, அவன் தான் முக்கியமானவன். புரியுதா? எனக்கு படிப்பறிவே இல்லை, எனக்கு பேசவே தெரியலை, வேத வசனத்தை உணர்ந்து கொள்ளவே முடியலை, இருக்கட்டும், ஆனால் கேட்ட வசனத்தின்படி நான் வாழ்கிறேன் பிரதர், அதுதான் முக்கியம். கர்த்தர் யாரை கனப்படுத்துகிறாரு? பிரசங்கி யாரை அல்ல, அந்த பிரசங்கத்தின்படி வாழக்கூடிய ஒருவனைத்தான் கர்த்தர் கனப்படுத்துகிறார். இல்லையா? இப்போ அடுத்த வசனத்தை வாசித்து நிறைவு செய்வோம், நமக்கு நேரம் இல்லை. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 25வது வசனம். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். யாக்கோபு சொல்லி முடிக்கிறாரு. என்ன சொல்றாரு? நீ கேட்கறது மட்டும் இல்லப்பா, நீ செய்கிறவனாய் இருக்கணும். அப்படி இல்லை என்றால் கண்ணாடியில் உன் முகத்தை பார்த்து உன் உருவத்தை நீ மறக்கிறவனாய் இருப்பாய். பிரசங்கம் கேட்டும் பிரயோஜனம் இல்லாதவனாய் இருப்பாய். அப்படியானால் நீ என்ன செய்ய வேண்டும்? சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து. சுயாதீன பிரமாணம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட சட்டதிட்டங்கள், உபதேசம். பழைய ஏற்பாட்டிலே காணப்பட்ட பிரமாணத்துக்கு என்ன பெயர்? மோசேயின் நியாய பிரமாணம். இந்த நியாய பிரமாணம் என்ன செய்தது? மனிதனை அடிமையாக்கியது, மனிதனை பாவியாக்கியது. நீ கை கொண்டால் தான் நீதிமான், கை கொள்ளாவிட்டால் பாவி. ஆனால் கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன சொல்லுகிறது? நீ விசுவாசித்தால் நீ நீதிமான், நீ விசுவாசித்தால் நீ நீதிமான். அப்ப இந்த விசுவாசமானது எப்படி வரணும்? விசுவாசம் மட்டுமல்ல, அந்த விசுவாசத்தோடு கூட உன் கிரியையும் வெளிப்படணும், நீ செய்தும் காட்டணும். இல்லையா? நீ செய்தும் காட்டணும், வாழ்ந்தும் காட்டணும். இப்போ பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் அப்படி சொல்லுதுப்பா. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வந்து விசுவாசத்தின் மூலம் நீ நீதிமான் சொல்லிட்டாரு. அப்போ நீதிமான்களாக மாற்றப்பட்டுட்டோம், இனி ஒன்றுமே செய்ய வேண்டாம், அந்த அர்த்தத்தில் அல்ல சொல்லலை. நீ நீதிமானாக மாற்றப்பட்ட பின்பு தேவனுடைய வசனங்கள் சொல்வதை கை கொண்டே ஆகணும், அதுக்கு கீழ்ப்படிந்தே ஆகணும். அப்ப அந்த பிரமாணத்தை, கிறிஸ்துவின் பிரமாணத்தை, கிறிஸ்துவின் உபதேசத்தை நீ உற்று பார்க்கணும். உற்று பார்க்கணும்னா என்ன அர்த்தம்? காலையிலேருந்து பைபிள் எடுத்து உத்து பார்த்துக்கிட்டு அப்படியே அமர்ந்திருக்கணும், வேலைக்கு போகக்கூடாது, சமையல் செய்யக்கூடாது. இல்லையா? என்னம்மா இட்லி ஊற்றிட்டியா? சும்மா இருங்க, நான் வசனத்தை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். வீட்டில் எல்லோரும் பட்டினி இறந்துடுவாங்க, சாப்பிட முடியாது, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முடியாது. உற்று பார்க்குதல் அப்படின்னா நீ கவனித்து பார்க்கணும், இந்த வசனங்களை
எதற்கு சொல்லப்படுது, ஏன் சொல்லப்படுது, கிறிஸ்து எதற்காக சொல்லி இருக்கிறார். உன்னை நேசிப்பது போல நீ பிறனையும். அந்த ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படிந்தாலே உலகத்தில் மிலிட்ரியும் வேணாம், போலீஸ் ஸ்டேஷனும் வேண்டாம், செக்யூரிட்டியும் வேணாம், பேங்க்கு போகும்போது அங்கே ஒரு ஆள் துப்பாக்கியோடு நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் இன்றைக்கி வீடுகளே தனித்தனி துப்பாக்கி வேணும். கணவனுக்கு தெரியாமல் மனைவி பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறாங்க, மனைவிக்கு தெரியாமல் கணவன். அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் போலீஸ் துப்பாக்கியோடு இருக்கணும். உண்மை இல்லை. உண்மையிலே ஒருவரை ஒருவர் நேசித்தால், கிறிஸ்துவின் நியாயப்பிரமாணத்தை உற்று பார்த்தால் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நான் ஊருக்கு போகிறேன் என்றால் என் கதவை பூட்ட வேண்டாம். ஏன்னா ஒருவரோடு நேசிக்கிறோம். என் பொருளை யாரும் திருட மாட்டார்கள். நான் திண்டுக்கல் பூட்டு போனாலும் அதையும் உடைச்சிட்றான். அப்போ என்ன அர்த்தம்? உலகத்தில் யாருமே கிறிஸ்துவின் பிரமாணத்தை உற்று பார்க்கவும் இல்லை, கீழ்ப்படியவும் இல்லை. அப்போ அதை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து. அப்போ வசனத்தை கேட்டு அதை உற்று பார்க்கணும். எதுக்காக சொல்லப்படுது? எனக்காகத்தான் சொல்லப்படுகிறதா? ஆராதனை முடிந்த உடனே ஒரு பிரச்சனை, வீட்டில் போய் ஒரு பிரச்சனை. இன்னைக்கு பிரசங்கம் பண்ணது என் மனசை குத்திருச்சு. ஊழியக்காரர் எனக்காக தான் பேசியிருக்கிறார். இதான் உண்மை. இன்னைக்கு மூப்பர் வந்து என்னை குத்தி பேசிட்டாரு. அந்த பீட்டர் பிரதர் என்னை குத்தி பேசிட்டாரு. யோசேப்பு பிரதர் என்னை குத்தி பேசிவிட்டார். மனசெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்கும். மனது வேதனைப்பட்டால் நீ மனம் திரும்பணும். அதுக்கு தான் பிரசங்கிக்கப்படுது இல்லையா? அப்போ அந்த வசனத்தை கேட்கும் போது அது உன்னை உணர்த்துகிறது என்றால் அந்த வசனத்தின்படி நீ வாழணும் தம்பி. அதுக்காக நன்றி சொல்லணும். இன்னைக்கு பிரசங்கம் பண்ணீங்க பிரதர், என் மனது ரொம்ப குத்துச்சு, நான் உணர்த்தப்பட்டேன், உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோமா? உடனே பகையை வளர்த்துடுறோம். நீ எப்படி அதை பேசலாம் இல்லையா? கர்த்தருடைய வசனம் தானே சொல்லுது, என் மனது என்னை குத்துமையானால் நான் பாக்கியவான், என் மனது என்னை குற்றவாளி என்று தீர்க்குமேயானால் நான் யாரே? நான் பாக்கியவான். மறந்துடக்கூடாது. நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். பாக்கியவானாய் இருப்பான் என்ற அர்த்தம் என்ன? பாக்கியவானா என்ன? அதுக்கு வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? சந்தோஷம் உடையவன். தேவனுடைய வார்த்தையை ஒருத்தன் கேட்டு அதில் நிலைத்திருந்து அதன்படி வாழ்ந்தான் அவன் சந்தோஷம் உடையவனாக இருப்பான். ஏன் தெரியுமா? நீங்கள் செய்து பாருங்கள். ஒரு ஏழைக்கு நீங்கள் உதவி செய்து பாருங்கள். கர்த்தருடைய வசனத்தின்படி மற்றவர்களை நேசித்து பாருங்கள். மற்றவர்களை கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுவதை விட அவன் கெட்ட வார்த்தை பேசும்போது நம்ம அமைதியாக வீட்டுக்கு வந்து பாருங்கள். அவன் பேசினாலும் நாம் பேசலையே, அந்த ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கும். நம்ம திட்டி வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும்? ஐயோ திட்டேனே, கெட்ட பேச்சு பேசிட்டேனே, நிம்மதி இருக்குமா? இருக்காது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்துல அமைதியாக நான் இருந்து வந்தால் நான் எப்படிப்பட்டவன்? சந்தோஷம் உடையவன். வசனம் சொல்ல தீமைக்கு நீ எதிர்த்து நிற்காத. அப்போ நம்ம எதுக்கு எதிர்த்து நிற்கணும்? கர்த்தர் பார்த்துக்கொள்வார். இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் நம்ம பாக்கியவான்களாக இருப்போம். எந்த ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானோ அவன் உலகத்தில் உள்ள அனைத்து பிரசங்கியாரை விட மேலானவன். நம்புறீங்களா? புரியுதா? கை கொள்ளாமல் போதிக்கிற 1000 ஊழியர்களை விட ஒரு வசனத்தை கேட்டு அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அதன்படி வாழுகிற ஒரு விசுவாசி மிக மிக உயர்ந்தவன். அதான் யாக்கோபு சொல்கிறார். இப்போ நீங்களும் நானும் வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டும். ஆனால் அதாவது மற்றவர்கள் நம்மை வஞ்சிக்கிறதல்ல, நம்மை நாமே வஞ்சிக்காமல் இருக்க வேண்டுமானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்துவாகிய பாறையின் மேல் கட்டப்பட வேண்டுமானால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மாற்றம் வேண்டுமானால் வசனத்தை கேட்பதில் மட்டுமல்ல கை கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்த பகுதியை அடுத்த வாரத்தில் அந்த 2 வசனங்களை வாசித்து வாருங்க. 27, 26, 27 அந்த வார்த்தைகள் வந்து நிறைய நம்ம கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். அடுத்த வாரத்தில் நாம் அந்த வசனங்களை ஆழமாக நம்ம தியானிக்கவிருக்கிறோம். அதுவரை இந்த வசனங்களை மறுபடியும் நீங்கள் வாசித்துட்டு வாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் யாவரும் ஜெபிப்போம்.